ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலத்திஸ் ஆர்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு சிக்கன் பிரியாணியிலே ரொம்பவே ஃபேமஸான சிக்கன் தொக்கு பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 5 பெரிய வெங்காயம், 5 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் நெய், 5 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி. இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 5 ஏலக்காய், 5 லவங்கம், 2 பட்டை, 2 மராட்டி மொக்கு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நம்ம எதுக்கு இவ்வளோ பொருட்களை எடுத்துருக்குறோம்னா, பாதி பொருள் எடுத்து நம்ம சிக்கன் தொக்குக்கு செய்ய போகிறோம், மீதி பாதி பொருள் எடுத்து பிரியாணிக்கு செய்ய போகிறோம். அதுக்காக தான் நான் இவ்வளோ பொருட்களை எடுத்திருக்கேன். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு தயிர் சேர்த்துப்போம் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக, மசாலா பொருள் சேர்த்துப்போம். கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எதுக்கு நம்ம மேரினேட் பண்ணுறோம்னா, அப்போ தான் இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி சிக்கன் நல்லா சாஃப்டாகி இருக்கும். அதுக்காக தான் நம்ம மேரினேட் பண்ணுறோம். இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம சிக்கன் தொக்கு பிரியாணிக்கு இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் தொக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இந்த நெய் கரையட்டும். நெய் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்ச மசாலா பொருள் சேர்த்துப்போம். நம்ம எடுத்து வச்சதில் பாதி சேர்த்துப்போம். இதில் 3 ஏலக்காய், லவங்கம், மராட்டி மொக்கு, பட்டை, இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். மசாலா பொருள்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தில் பாதி சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன், அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். பாதி சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும் போது நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் பாதி தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி கரைட்டும். தக்காளியும் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள் சேர்த்துப்போம். மல்லித்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் பொடி, புதினா, கொத்தமல்லி, பாதி தான் எல்லாமே சேர்த்துக்கிறேன் நான். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மசாலா பொருள்லாம் பச்சை வாடை போட்டோம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம போட்ட மசாலா பொருள், புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இப்போ சேர்த்துப்போம். கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக இதை மேரினேட் பண்ணி ஊற வச்சுருக்கோம். நம்ம இப்போ சேர்த்துக்கலாம்.
மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இந்த சிக்கன் வேகிறதுக்கு 25 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி போட்டு கேஸை சிம்மில் வச்சிடலாம். இப்போ மூடியை மூடிடலாம். சரி, இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம தொக்கு நல்லா கிரேவி ஆயிடுச்சு பாருங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துப்போம். இதில் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உப்பு காரம் பார்த்துப்போம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ நான் டபரால தான் செய்ய போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சாச்சு. டபரா சூடாகட்டும். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். கூடவே நெய் சேர்த்துப்போம். நம்ம எடுத்து வச்சதுல பாதி தொக்குக்கு போட்டுட்டோம். இப்போ பாதி பிரியாணிக்கு போடுறோம். இது எல்லாம் சூடாகட்டும். நெய்யெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு. மசாலா பொருள் பொரிஞ்சு வரட்டும். மசாலா பொருள்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வடை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துப்போம். தக்காளியை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்துப்போம். புதினா, கொத்தமல்லி சேர்த்துப்போம். புதினா, கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம போட்ட தக்காளி, புதினா இலை, கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ மசாலா பொருள் சேர்த்துப்போம். பச்சை மிளகா, கரம் மசாலா, மல்லித்தூள், சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். ஏன் உப்பு ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறோன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து உப்பை கொஞ்சம் ஜாஸ்தியாக இழுத்துக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இந்த பிரியாணியை வந்து நம்ம வந்து தம் போட்டு தான் இறக்க போகிறோம். அதனால் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த தண்ணி தான் முக்கியமான அளவு பிரியாணிக்கு. நான் வந்து 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ வந்து நான் 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். பிரியாணியில் தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கவனமாக பார்த்துக்குங்க. இந்த தண்ணி கொதிச்சு வர 5 நிமிஷம் ஆகும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். தண்ணி கொதிச்சிடுச்சு. உப்பு பார்த்துப்போம். உப்பு கொஞ்சம் கரைக்கணும். ஏன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து உப்பை இழுக்கும். இப்போ நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துப்போம். நம்ம பாஸ்மதி ரைஸ் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த தண்ணி அளவோ அரிசி அளவோ ஈவனாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு தான் சரியான பதம். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இதை தூக்கி ஓரமாக வச்சுடுவோம்.
நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய தவா எடுத்துப்போம். தவா சூடாகட்டும். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். தவா சூடாயிடுச்சு. கேஸை சிம்மில் வச்சுப்போம். பாத்திரம் வச்சுப்போம். மூடி போட்டு மூடிடணும். இந்த மூடி அழுத்தி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுக்கணும். ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சரி, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, அரிசிலாம் சூப்பராக குச்சி குச்சியாக வந்திருக்கு. இப்போ நம்ம தம்மை உடைச்சிடுவோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்மளோட பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக இருக்குது ரைஸு. இப்போ நம்மளுடைய பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. கறி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய சிக்கன் கறி தொக்கு பிரியாணி ரெடி. நம்ம இப்போ சாப்பிட வேண்டியது தான். சாப்பாடு போட்டு அது மேலே சிக்கன் தொக்கை வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். வாங்க இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செஞ்ச சிக்கன் தொக்கு பிரியாணி எவ்வளவு ஸ்பைசியாகவும் கலர்ஃபுல்லாக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.